ஹாய் டஷுவர்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா யூ ஆர் மை ஹெவன் டேங்கோட ஒன் ஷாட் 1/2டா. இது வந்து 2 ஷாட். இந்த 30 இல்லைன்னா 29 போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 29 அப்லோட் பண்ணிடலாமே, ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்க வேணாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். சாட்டர்டே இந்த ஒன் ஷாட் மட்டும்தான்டா வரும். வேறு எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதுதான் ரீசன். நான் வந்து மண்டேலேருந்து நான் உங்களுக்கு எஃப்எஃப் வந்து போட ஆரம்பிச்சிடுறேன். அதுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் ஒரு 2 எஃப்எஃப்பாவது முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 2 எஃப்எஃப் முடிச்சுட்டு பாக்கி இருக்க 2 எஃப்எஃப் அப்படி லைன் பை லைன் போட்டுடுறேன்டா, கேப்பே விடாமல் தினம் ஒரு பார்ட் வர மாதிரி நான் போட்டுடுறேன், கொண்டு போயிடுறேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, ஓகே? கொஞ்சம் பொறுமை, அமைதியாக இருங்கடா, புரிஞ்சுதா? வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க அத்தைக்கிட்ட சமாளிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. டயாங்கும் அவரோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண போயிருப்பார். பட் அவரால் சுத்தமாக முடிஞ்சிருக்காது. உங்களை பற்றி யோசிச்சுட்டே 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகிருக்கும். இப்போ உங்கள் அம்மா தான் டயாங்கோட டோரை வந்து நாட் பண்ணுறாங்க. டேய் வாடா வந்து சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வரமா அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு வராங்க. எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த டைனிங் டேபிளில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு மேடம் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு ஸ்மித் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. அவங்க அம்மா தான், டேய் போடா அந்த சைடு, என்ன இங்கே வந்து உட்கார்ற, என்ன உனக்கு கல்யாணமாக கட்டிக்கிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்துட்டுருக்க, போ அந்த சைடு போ அப்படின்றாங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்கடா, டயங்க நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவர் வந்து அவங்க அம்மாவை மறைச்சிட்டு அப்படியே போயிட்டு உங்களுக்கு ஆப்போசிட் சேரில் வந்து உட்காந்துக்கிறாரு. அவங்க அம்மா தான் அப்படியே 2 பேருக்கும் சென்டரில், அதாவது பாக்ஸ் மாதிரி இருக்குடா, 2 பேருக்கும் சென்டரில் வந்து அவங்க அம்மா உட்காந்துக்கிறாங்க. ஒழுங்காக சாப்பிட்டு முடிச்சு போய் தூங்குற வழியை பாருங்கள், நாளைக்கு அவளுக்கும் எக்ஸாம் இருக்குது, உனக்கும் கிளாஸ் இருக்குது, தயவு செஞ்சு 2 பேர் போய் தூங்குங்க அப்படிங்கிறாங்க. தேங்க்டா அவங்க அம்மாவை பார்த்துட்டு, ஐயோ அம்மா நிலமா புரியாமல் பேசிட்டு இருக்கியம்மா, இப்போ இருக்க நிலைமைக்கு தூங்கவா முடியும்? ஐயோ இப்படி ஒரு அத்தை பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளாரே நினச்சிட்டு அவர் வந்து சாப்பிட்ருக்காரு. நீங்கள் வந்து நிமிர்ந்து கூட பார்க்கல டயாங்க, நீங்கள் படுக்க சாப்பாடை பார்த்து அப்படியே குமிஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. டக்குன்னு வந்துட்டு டயாங் தான் உங்கள் காலில் வந்துட்டு 2 காலை வச்சு உங்கள் ஒரு லெக்கை வந்து அப்படியே கவர் பண்ணுறாரு. நீங்கள் தான் நிமிர்ந்து டயாங்க பார்க்குறீங்க. அப்படியே ஒரு கண் அடிக்கிறாரு. நீங்களா? என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளாரே நினச்சிட்டு திருட்டு மொழி முழிச்சிட்ருக்கீங்க. அவங்க அத்தை தான், ஒயின் என்ன ஒயினாச்சு, சாப்பிடல, என்னாச்சு, ஏதாவது பிடிக்கலையா அப்படின்றாங்க. அத்தை அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாப்பிட்டு தயாங்கோட காலை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஒரு காலை வச்சு அவரோட காலை வந்து தள்ளி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடிடுறீங்க. தயாங் பார்த்துட்டு, போடி போ, எப்படியும் என்கிட்ட வந்து மாட்டுவல்ல, அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டு போயிடுறாருடா, அவர் ரூமுக்கு போயிடுறாரு. பட் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தயாங் தூங்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது, எந்திரிச்சு வராரு. எங்கள் அம்மா பார்த்துட்டு, டேய் தயாங் என்னாச்சு, உடம்பு சரியில்லையா அப்படின்றாங்க. இல்லைம்மா கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, தலை வலிக்குது, காஃபி கொடு அப்படிங்கிறாரு. உங்கள் அம்மாவும் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாருமா, ஒயின் எங்கே, அவள் கிளம்பி போயிட்டாடா, இன்னும் மார்னிங்கே போகணுன்னு சொல்லிட்டு 6:30 கிளம்பி போயிட்டா. ஓ அப்படியா, சரி ஓகே. சாப்பிட்டாளா? இல்லைடா சாப்பிட்ல, வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. ஏதோ எக்ஸாம் இருக்குது, ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா அப்படின்றாங்க. ஏம்மா அதாவது சாப்பிட வச்சு அனுப்பியிருக்கலாம்ல, எக்ஸாம் முடியிருக்க மத்தியானம் ஆகிடும். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அவர் போய்ட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வராரு. அவங்க அம்மா தான், என்ன இவன் கண்ணு இப்படி வந்திருக்கு, நைட்டெல்லாம் தூங்கலையா என்ன, இவன் உடம்பு சரியில்லையா, அவன் பாட்டுக்கு போய் குளிச்சுட்டு காலேஜ் கிளம்புறான்னு போயிட்டான் அப்படின்ட்டு அவங்க அம்மா ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் டயாங் போயிட்டு குளிச்சுட்டு அவர் வந்து காலேஜுக்கு கிளம்பி வராரு. வந்து பார்க்குறாரு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே குரூப்பாக உட்காந்து அந்த கிரவுண்டில் வந்து கார்டன் ஏரியா மாதிரி இருக்குடா, உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. அது ரேங்க் பார்த்துட்டு, எங்கே நம்மளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க ஒரு இடத்துல. அவளா, ஏய் சாரிடி, என்னை மன்னிச்சுக்கடி, தெரியாமல் பண்ணிட்டேன்டி. மன்னிக்கிறதாவது உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக இன்றைக்கி உன் பேப்பரை எனக்கு காமிக்கிற, இல்லை அவளே இன்றைக்கி நான் உன்னை கொன்றுவேன். என்னால் படிக்கவே முடியல, ஒரு சாப்டர் கூட நான் கரெக்டாக ஃபுல்லாக படித்து முடிக்கல. இன்றைக்கி நீ மட்டும் பேப்பரை காமிக்கல, நான் மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன், உன்னை உப்பு கண்டம் போட்டுருவேண்டி. இதெல்லாம் ரொம்ப ஓவர். பின்ன என்ன பண்ணலான் இருக்க, நானே படிக்க முடியாதுங்கிற இதில் தான் உன்னோட வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன். உன்னோட வீட்டையே நீ குப்பை மேடாட்ட பண்ணி வச்சுருப்ப, பரவாயில்ல இருந்தாலும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வர்றேன், நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன்லாம் சொன்னேன். கேட்டியா நீ?
கேட்டியா? நான் அங்கே போன்னு தாட்டி விட்டேன், அங்கே போய் என்னென்னலாம் நடந்தது தெரியுமாடி அப்படின்றீங்க. என்னடி நடந்தது? நொண்ணா நடந்தது. போயிரு, வந்த பக்கத்தில் கடிச்சு வச்சிருவேன். இது கடிப்பியா? ஐயோ, முழு பைத்தியம் ஆயிட்டாலோ அப்படின்ட்டு அவள் வந்து மனசில் அப்படியே நினச்சிட்டு, சரி மச்சான் காமிக்கிறேன் மச்சான், நீ கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவ, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்ட்டு அப்படியே போகிறா. நீங்கள் தான் மண்ணாங்கட்டி போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை அப்படியே கோவமாக எடுத்து புரட்டிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் போனவன் திரும்பி ரிட்டு ஓடி வந்துட்டு, ஏய் வாய்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டியாடி அப்படின்றா. என்னடி, நான் ஒன்றும் பண்ணலையே, நான் என்ன பண்ணேன்? ஒன்றும் பண்ணலடி, காலிலிருந்து உங்க கூட தான் சண்டை கட்டிகிட்டு இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்றீங்க. உன்னை தேங்க்ஸ் சார் அப்படியே கோவமாக தேடிட்டு இருக்காரு. அவர் கண்ணெல்லாம் அப்படியே ரெட் கலரில் இருக்குது தெரியுமா, அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அள்ளு விடுறாங்க, யாரை பார்த்தாலும் நீ எங்கேயும் தான் கேட்டுட்ருக்காரு, என்னடி பண்ண அப்படின்றாங்க. நீங்களா, நான் ஒன்றுமே பண்ணலடி, ஐயோயோ இன்னைக்கு எக்ஸாம் எழுத விட மாட்டாரோ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்த ஒரு சவுண்டு, ஓ நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. நீங்கள் தான் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. டயாங்க அவர் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் கலரில் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே கோவமாக இருக்கார். உங்ககிட்ட வந்துட்டு சொல்லிட்டு வர பழக்கம் இல்லையா உங்கள்கிட்ட? சார் சார் அது வந்து நான் 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 காலேஜ்க்கு இந்த எக்ஸாமுக்காக வந்துட்டேன் சார், அதான் நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் சார் வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி ஓகே, எக்ஸாம் முடிச்சுட்டு என் கேபினுக்கு வந்துடு அப்படின்றாரு. நீங்களா? சார் எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் இல்லைங்களே. கிளாஸ் இல்லை, வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட வா அப்படின்றாரு. உங்கள் ஃப்ரெண்டு தான் திருட்டு மொழி முடிச்சுட்டு என்னடி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. நீங்களா? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்கு கொடுக்குறோன்னு ஓடிடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான், என்னடி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்ட பாவி போயலே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வரா. ஓடி வந்துட்டு உங்கள் கூட கையை பிடிச்சி, என்னடி என்னாச்சு, எதுக்கு அவர் கேபினுக்கு வர சொல்கிறாரு, அவர் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்றாரு, லூசாடி நீ, அவர் வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன், அது கூடவா அவன் மண்டையில் ஏறாது அப்படின்றா. அப்படி நீங்கள் கேட்குறீங்களா? அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான், சரி கோவப்படாத, நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே வா நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு உட்காந்து எல்லா எக்ஸாம்லாம் எழுதி முடிக்கிறீங்க. அவங்க ஃப்ரெண்டை பார்த்தா காப்பி அடிக்கிறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல், எதுவுமே வந்து படிக்கல நீங்கள். அவள் தான், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன்லடி, பாஸ் பண்ணிடுவேன் மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காமிச்சது எல்லாமே எனக்கு முன்னாடி இருந்த பொண்ணை பார்த்து எழுதுனது தான், அவள் தான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அதனால் 1-2 ஆன்சர் வேணால் தப்பாக இருக்கலாம், மற்ற எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் மச்சான் அப்படின்றா. நீங்கள் தான், அவளை ஏதாவது மார்க் கம்மியாகட்டும் உன்னை கொன்னுடுறேன் அப்படின்றீங்க. அவள் தான், இல்லடி மார்க்கில் கம்மியாகாது, கேரண்டியாக சொல்கிறேன் நீ பாஸ் பண்ணிடுவ அப்படின்றா. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போடுறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான், எங்கே தயாங் சார் கேபின்கா? அட ஆமாம்ல, ஐயோ அவர் கேபினுக்கு வேறு போகணும், கடவுளே அன்னைக்கே இழுத்து வச்சு கிஸ் பண்ணார், இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரோ தெரிலையே அப்படின்ட்டு அப்படியே போகிறீங்க. போயிட்டு டயாங்கோட கேபின் பார்க்குறீங்க, ஒருத்தருமே இல்லை, என்ன அவர் நம்மளை வர சொல்லிட்டு எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபினையும் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. டயாங் இருக்கிற மாதிரியே இல்லை. நீங்கள் போயிட்டு டயாங்கோட சேரில் உட்காந்துட்டு அப்படியே நம்ம ப்ரொஃபஸர்லாம் இல்லை கேபினில் இல்லை அப்படின்னு அவரோட சீட்டில் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் அல்ட்ராசிட்டிலாம் பண்ணிகிட்ருப்போம்ல, அந்த அங்கே இருக்கிற பேப்பர் வெயிட் எடுத்து சுற்றுறது, அவங்களோட பென் எடுத்துகிட்டு அவங்க எழுதுகிற மாதிரியே பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்டா. அதனால் நீங்களா பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே பேக் டு த ஸ்டோரி. வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டோர் வந்து நாட் ஆகிற சவுண்டு, அச்சோ தயாங் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி எந்திரிச்சு நிற்கிறீங்க. பக்கத்தில் அந்த புக்கெல்லாம் கையில் வச்சுட்டு பாவமாக நின்று பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் உங்களை வந்து பார்க்குறாங்க. பையன் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. நான் வந்து சார் கூப்பிட்டாரு அதான் வந்தேன். சார் எங்கே? அவர் இன்னும் எக்ஸாம் ஹால்லேருந்தே வரலையே, பேப்பர்லாம் கரெக்டாக எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தானே வருவார், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு வந்தாலும் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க உங்களுக்கு டைம் பாஸே ஆக மாட்டேங்குது. நீங்கள் அந்த கேபினை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறீங்க, என்னென்ன வச்சுருக்காரு, என்ன ஆதி காலத்துலேருந்து இருக்கிற பேப்பரு புக்கு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டீங்க. டேங் வந்த பாடு இல்லை, இது சரிப்பட்டு வராது, நான் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். கரெக்டாக நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறக்கும் டேங் உள்ளே வர்றதுக்கும் சரியாக இருக்குது. அவர் பார்த்துட்டு எங்கே போகிறேன் அப்படின்றாரு. நீங்களா? அது வந்து நான் வீட்டுக்கு போகிறேன் சார், நீங்கள் வர டைம் ஆச்சு அதான். ஓ அப்படியா, டைம் ஆயிடுச்சு, அது பேப்பர்லாம் எடுத்து சரி பண்ணி வச்சுட்டு வரக்கு டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா அப்படின்றாரு. போகலாம், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். உங்கள் வீட்டுக்கு போய் அங்கே என்ன பண்ணலான் இருக்க? எங்கள் அத்தை தான் இன்னும் வரலையே. ஆமாம்
வரலல்ல அப்படின்ட்டு அப்படியே போகிறீங்க. டயாங்கோட வீட்டுக்கு தான்டா போகிறீங்க. டயாங் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பார்க்குறீங்க, வீடு பூட்டியிருக்கு. டயாங் வீடு பூட்டியிருக்கு. ஓ! அம்மாவும் அந்த ஃபங்க்ஷன் போகிறதா சொன்னா காலையில். நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு. உங்களுக்கா? இது அத்தை இல்லையா வீட்டில் அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. டயாங் வந்து கையில் ஒரு பேக் வச்சுருக்காருடா. அந்த பேக்கை கொண்டு போய் அப்படியே சோஃபாவில் போட்டுட்டு அப்படியே பக்கத்துலேயே கையை விரித்து அந்த சோஃபா மேலே வச்சுட்டு அப்படியே உட்கார்றாரு. உங்களை பார்க்குறாரு. நீங்களா அப்படியே கண்ணாமையெல்லாம் முழிச்சிட்டு அப்படியே அந்த வீடையே சுற்றி பார்க்குறீங்க. ஏதோ ஒரு புயலுக்கு முன்னாடி வர அமைதி மாதிரியே இருக்கே, பயமாக இருக்கே, உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேயே அந்த கார்பெட் போட்டிருப்பாங்களடா அந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ டயாங் தான், எத்தனை நேரம் ஆகும் நீ உள்ளே வர்றதுக்கு அப்படின்றாரு. இந்த வந்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிடுறீங்க. ஓடி போய் அந்த சோஃபா முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டயாங் தான், போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படிங்கிறாரு. நீங்கள் தான் ஆமாம்மா என்கிட்ட ஸ்பேர் ட்ரெஸ் ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. ஓ அப்படியா, இந்த இதில் ட்ரெஸ் இருக்குது, நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்றாரு. நீங்களா? சரி ஓகே மாமா அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு அந்த கவரை வாங்கிக்கிறீங்க. பரவாயில்லையே, நம்ம மாமாவா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறானா, புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அந்த ரூமில் கெஸ்ட் ரூமில் போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கீங்கடா. இந்த பக்கம் டயாங் தான், என்ன கொடுத்தோன்னு வாங்கிட்டு போயிட்டா, பிரித்து கூட பார்க்கல, என்ன இருக்குன்னு தெரிஞ்சு தான் வாங்கிட்டு போனாலா இல்லை தெரியாமல் வாங்கிட்டு போனாலா, இதை வாங்க போய் தானே லேட் ஆச்சு இன்னைக்கு, தெரியலையே, சரி பார்ப்போம், நமக்கு லக் இருந்தால் இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த மெயின் டோரை வந்து லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு உங்கள் ரூமில். நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்ருக்கீங்க, அந்த சவுண்ட் தான் கேட்குது. ஓ மேடம் ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டாங்களா, அப்போ நாமளே போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனால் வர்றதுக்கு எப்படியும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கம் பண்ணுவீங்க. ரெஸ்ட் ரூம் போனால் குளிச்சுட்டு வர்றதுக்கு மட்டுமே அரை மணி நேரம் வேணும். அதனால் டயாங் போயிட்டு கடகடன்னு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்திருப்பார். வந்துட்டு உங்கள் பெட்டில் உட்காந்துட்ருக்காரு, டவல் மட்டும் வேர் பண்ணிவிட்டு. நீங்கள் வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு டயாங் கொடுத்த கவரோடு தான் கொண்டு போய் அந்த ரெஸ்ட் ரூமில் வச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்ருப்பீங்கடா. குளிச்செல்லாம் முடிச்சுட்டு டவல்லாம் எடுத்து தொடச்சிட்டு பார்க்குறீங்க, அந்த கவர் எடுத்து பார்க்குறீங்க. இது இந்த ட்ரெஸ்ஸா, அஷுஷோ நான் இதை திறந்து கூட பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேனே, அஷுஷோ இது எப்படி போடுவேனா, அச்சோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. இன்னர் வேர்ஸும் அதுக்கு மேலே போடுற ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் தான் இருக்குது. அந்த ஷர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இல்லை, அந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வேர் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க, வெளியே எட்டி பார்க்குறீங்க. டவல் ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டு தான் வந்து பார்க்குறீங்க. வெளியில் வந்தால் டயாங் வந்து அந்த கட்டிலில் உட்காந்து அந்த பாத்ரூமே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே, ஏய் வா வெளியா அப்படின்றாரு. நீங்களா? மாமா மாமா எனக்கு வேறு ட்ரெஸ் எடுத்து தாயே அப்படின்றீங்க. ஏன் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் போடலையா நீ? அது அது வந்து மாமா நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் வேறு ட்ரெஸ்ஸு. ஏய் ஒழுங்கு மரியாதையாக இப்போ நீ வெளியில் வர்ற, இல்லை நான் வந்துடுவேங்க. அது மாமா வாடி, வந்துட்டேன் மாமா அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வர்றீங்கடா. அது எப்படின்னா, அந்த டவல் எடுத்து நீங்கள் அந்த சேர்ஸில் வந்து கட்டிட்டு அந்த டவலை வந்து ரேப் பண்ணியிருக்கீங்க. ரேப் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போகிறீங்க. அப்போ டேங் தான், என்னடி இது நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எங்கே அப்படின்றாரு. அது அது போட்டிருக்கேன் மாமா. அதை காமி. அம்மா வேண்டாமே, எனக்கு வேணுமே, இப்போ நீ காமிக்கிறியா இல்லை நானே பார்க்கட்டா? மாமா கொடி டவலை கொடுத்துரு அப்படின்றாரு. நீங்களா? மாமா ப்ளீஸ், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவலை பிடிச்சி உருவுறாரு பாருங்க. நீங்கள் ஒரு ரோல் ஆகிட்டு அப்படியே போயிட்டு பக்கத்தில் இருக்க கபோர்டில் அப்படியே பின் ஆகி நிற்கிறீங்க. அப்போது டேங்னா மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. ஐயோ ஏய் செம்மையாக இருக்குடி, இதை ஏன்டி எப்படி மறைச்சி வச்சுட்டு வந்த அப்படின்றாரு. நீங்களா? அம்மா எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா, எனக்கு வேறு ட்ரெஸ் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்றீங்க. அப்புறம் ஏன்டி இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன், உனக்கு பிடிக்கலாம்ல, போடாமல் வர வேண்டியதானே, எதுக்கு போட்ட, அது 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 வந்து அது வந்து அப்படின்ட்டு அப்படியே தயங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. டயாங் உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் லிப்ஸ் கிட்ட வராரு கிஸ் பண்ணுற மாதிரி. நீங்களா? மாமா வேணாம் மாமா,
ஏதாவது தப்பாக நடந்துட போகுது மாமா, வேணாம் மாமா. நான் போகிறேன், நான் இந்த அந்த ட்ரெஸ்ஸே போட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் மாமா அப்படின்ட்டு அப்படியே தேங்க பிடிச்சி தள்ளுறீங்க. ஏய், நான் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தேன்னு உனக்கு தெரியாது, நீ போடப்போவும் தெரியாது. இங்கே வந்து நின்றுட்டு தான் நீ வேறு ட்ரெஸ்ஸை மாற்றுற அப்படி தானே அப்படின்றாரு. நீங்களா, அம்மா ப்ளீஸ் விடுங்களேன் அப்படின்றீங்க. விட முடியாது, பொடி. இப்போ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்றாரு. அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல மாமா, நான் பாட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு மாற்றிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். நீ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீ வந்து ரெஸ்ட் எடு மாமா ப்ளீஸ் அப்படின்றீங்க. தேங்க்தான். எது ரெஸ்ட் எடுக்கணுமா? நான் என்ன வேலை பார்த்துட்டேன்னு ரெஸ்ட் எடுக்க சொல்கிறேன்? நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேலையெல்லாம் பார்க்கலையே அப்படின்றாரு. நீங்களா, அது மாமா அப்படின்றீங்க. நெக்ஸ்ட் வார்த்தை பேச விடலை, அவங்கள அப்படியே வந்து லிப் லாக் பண்ணுறாரு. அப்படியே அந்த கிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரெசிவ் ஆகுது. உங்களுக்கு தெரியுது, ஆனால் டயாங்க உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணுறாரு. ரப் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் மூடி அந்த போதை ஏறினா ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்கடா, அந்த ட்ரக்ஸ் எடுத்து போதை ஏறினா அப்புறம் அந்த அரை கண்ணை ஓப்பன் பண்ண மாதிரி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கீங்க. உங்களை பார்த்து ஸ்மெத் பண்ணிவிட்டு ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஒரு சுற்றுறாரு. நீங்கள் அப்படியே போயிட்டு தொப்புன்னு அந்த பெட்டில் விழுகிறீங்க. உங்களை பார்த்துட்டு ஸ்மெத் பண்ணிவிட்டு, ஓ மேடம் என்ன அன்கான்ஷியஸ் போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்ஸை வந்து அப்படியே தட்டுறாரு. நீங்களா, அம்மா எனக்கு என்னன்னு தெரில, தலை சுற்றுது மாமா அப்படின்றீங்க. டேங் தான் சுத்தம் பேபி, சுத்தமே, நீ எடுத்த ட்ரக்கு அப்படி அப்படின்றாரு. ட்ரக்கா, நான்லாம் ட்ரக் எடுக்கவே இல்லையே அப்படின்றீங்க. டேங் தான், நீ எடுக்கலடா, நான் தான் இப்போ தானே கொடுத்தேன் அப்படின்றாரு. எப்போ மாமா, நீ ஒன்றுமே கொடுக்கலையே, அதான் முத்தம் கொடுத்தேனேடி, அதில் தான் கொடுத்தேன், நீ சாப்பிட்ட அப்படின்றாரு. நீங்களா, மாமா அதெல்லாம் தப்பு மாமா, நோ மாமா அப்படின்றீங்க. அதெல்லாம் குட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஃப்ளிப் பண்ணுறாரு. அதை தூக்குறாருடா, கையை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. நீங்கள் தான் அப்படியே உட்கார்ற மாதிரி உட்காடுறீங்க, கீழே விழுக போகிறீங்க. உங்களை அப்படியே பிடிச்சி, அச்சோ என் செல்லக்குட்டி, இந்தமாரி நான் பண்ணுற டார்ச்சர்லாம் கொஞ்சம் அனுபவிக்கணும்ல, அதுக்காக நீ நார்மலாக இருந்த அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன், அழுவேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அதனால தான் உனக்கு கொஞ்சம் ட்ரக்ஸ் கொடுத்துட்டேன், மாமா கோச்சிக்காத அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு உங்களை பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அங்கங்கே ஹிக்கி மார்க்ஸாக கொடுக்குறாரு. உங்களுக்கு பெயின் ஆகுது, அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதையிலே வந்து அப்படியே கத்துறீங்க. டயாங் தான், ஏய் உனக்கு என்ன பிடிக்கும் தானே? அம்மா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும் அம்மா. எந்த அளவுக்கு பிடிக்கும்? உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் உன் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு நிறைய 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 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இப்போ இல்லையா அந்த ஆசை அப்படின்றாரு. அது வந்து மாமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த போதையோடவே அப்படியே பார்க்குறீங்க டயாங்க. ஐயோ ஏக்க சும்மா பார்த்தாலே கிக்கு ஏறும், இதில் இந்த ட்ரக்ஸோட வர பார்க்குறியா, செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் வந்து அவங்க லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களா, ஆமாம் விடு அப்படின்றீங்க. உங்கள் பாடி ஃபுல்லாக இப்போ டேங் மேலே தான் இருக்குது. அவரோட வந்து கால் நீட்டி உட்காந்துருக்காருல, நீங்கள் வந்து 2 சைடு லெக்ஸ் போட்டு டேங் மேலே வந்து உட்காந்துருக்கீங்க, மடி மேலே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களை வந்து அப்படியே சாய்ச்சி பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காருடா, கட்டலில் சாஞ்சு உட்காந்துருக்காரு டயாங். நீங்கள் தான் அப்படியே டயாங்கோட கண்ணையே பார்க்குறீங்க. அவங்களால சுத்தமாக பார்க்கவே முடியல. அப்படியே ஹேரை வந்து ஒரு ஃப்ளிப் பண்ணிட்டு, என்னடா பண்ணேன்னா, எனக்கு என்னமோ தோணுது அப்படின்றீங்க. என்ன பேபி, என்ன தோணுது உனக்கு அப்படின்றாரு. நீங்களா, அது வந்து நான் சொல்ல மாட்டேன், செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு டேங்கோட நெக்கில் செஸ்ட்லன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க.
தேங் தான். அச்சோ! என் செல்ல பொண்டாட்டி இவ்ளோ ஆசை இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹேர் எல்லாம் அப்படியே கோதி விட்டுட்ருக்காருடா. நீங்கள் போயிட்டு அங்கங்கே கடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே கிஸ் பண்ணி ஹிக்கி மார்க்ஸாக வந்துட்டுருக்கு. அதெல்லாம் தயாங் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா டயாங்கோட ஃபோன் அடிக்குது. டயாங் தான். ஐயோ! அந்த சிவபூஜையில் எந்த கரடி வந்து போகிறதோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஜேகே தான். ஐயோ! இவனுக்கு வேறு பொழப்பு இல்லை. ஹே கொஞ்ச நேரம் சும்மா ரெடி பேசாத அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா, டேய் மச்சான் என்னடா எங்கே இருக்க அப்படின்றாரு. நான் வீட்டில் இருக்கேன் மச்சான். ஓ வீட்டில் இருக்கியா? சரி ஓகே. ஒரு சரக்கு வந்திருக்கு வேணுமா? சரியான ட்ரக்குடா. வேணுமா வேண்டாமா? வேண்டாம்னா சொல்லு, பார்ட்டி ரெடியாக இருக்குது அப்படின்றாரு. இந்த பக்கம் டயாங்கா, எனக்கு வேண்டாம் மச்சான், எனக்கு அதுக்கு மேலே இருக்க ட்ரக்கே கிடச்சிருச்சு அப்படின்றாரு. என்ன மச்சான் சொல்கிற? எனக்கு தெரியாமல் புது ட்ரக்கா? எந்த ட்ரக்கு? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, நான் நேரம் வரும்போது சொல்கிறேன். இப்போ மூடிட்டு ஃபோனை வைக்கிறியா? மச்சான் மூடிட்டு ஃபோனை வைடா மயிறு. சரிடா சரிடா, நீ ஏதோ இம்பார்ட்டண்டான வேலையில் இருக்க மாதிரி தெரியுது, நான் அப்புறம் கூப்பிட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டயாங் தான் அப்படியே உங்களை பார்க்குறாரு. இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் சப் பண்ணிகிட்ருக்கீங்க. டயாங் பார்த்துட்டு, ஐயோ என் பேபி கேர்ள் வாடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தூக்கிட்டு பெட்டில் கீழே ஓவர் பண்ண வச்சுட்டு அவர் வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. அவங்களுக்கு வந்து அப்படியே நெக்லெல்லாம் கீமாக் கொடுக்காரு. நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க. அதெல்லாம் அவர் எதுவுமே வந்து வேண்டான்னு சொல்லவே இல்லை. அந்த ட்ரக்கோட போதையில் ஆனால் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. லைட்டாக தான் அந்த ட்ரக் கொடுத்துருப்பாரு டயாங். அதுக்கே வந்து உங்களுக்கு நல்லா போதை ஏறி இருக்கும். அப்படியே வந்துட்டு அவங்க பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வீசிடுறாரு. உங்களோட நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்படியே நேக்கடாக இருக்கீங்க இப்போது டயாங் முன்னாடி. அப்படியே பார்த்துட்டு, செம்மையாக இருக்குடி, சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு டாப் டு பாட்டம். நீங்கள் வந்து டயாங்கோட பாடியிலலாம் அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவரோட ஆப்ஸு, அவரோட சிக்ஸ் பேக்ஸுன்னு சொல்லிட்டு அவரோட இதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் கிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிவிட்டு அவரோட முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. டயாங் தான், பேபி பேபி கான்ஷியஸில் தான் இருக்க அப்படின்றாரு. கான்ஷியஸில் தான் இருக்கட்டே அப்படின்றீங்க. ஓகே. இப்போ கொஞ்சம் பெயின் ஆகும். பட் இப்போ எனக்கு தெரியாது. தெளிஞ்சக்கப்புறம் தான் தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்றாரு. சரிட்டே அப்படின்றீங்க. அப்படியே வந்து இன்செர்ட் பண்ணுறாருடா. அப்படின்றீங்க. ஓ அவ்வளோதானா? இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்துருக்கலாம் போல் இருக்கே. என் பேபி கேர்ளுக்கு வலிக்குதா அப்படின்றாரு. இல்லை மாமா அப்படின்ட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்கடா. அப்படியே வந்துட்டு வந்து தர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 1 ஹவர் பாஸ் ஆகுது. நீங்கள் தான் அப்படின்றீங்க. பேபி என்னாச்சு தெளியுதோ அப்படின்னு டயாங் வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான், ஆமா பெயினாக இருக்குது விடு அப்படின்றீங்க. ஓ தெளியுதா? முடியாதே, இந்த ஸ்டேஜில் முடியாதுடி, இந்த ட்ரக்கை எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தலகாணியெல்லாம் எடுத்து போட்டு தேடிட்டுருக்காரு. நீங்கள் தான் ஃபுல் கான்ஷியஸ் வந்துடுறீங்க. மாமா மாமா என்ன மாமா பண்ணுற? மாமா வலிக்குது மாமா, மாமா விடு மாமா அப்படின்றீங்க. ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்கேன், இப்போ போய் எப்படி விட முடியும்? முடியாது, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே விட்டுருவேன், நீ கம்முன்ற அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா, மாமா 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 பெயின் ஆகுது மாமா, மாமா வலிக்குது மாமா, மாமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்கடா. உங்கள் லெக்ஸ் எல்லாம் அப்படியே நடுங்கவே ஆரம்பிச்சிருது. அந்த பெயின் தாங்க முடியாமல் அந்த ட்ரக்ஸோட பவர் ஃபுல்லாக குறைஞ்சி உங்களுக்கு இப்போ தான் பெயினே தெரியுது. தேங் தான் ஃபுல்லாக தர்ஸ் பண்ணி கம் பண்ணிடுறாரு. உள்ள இன்செர்ட்லேயே கம் பண்ணிடுறாரு. நீங்களா, ஆமாம்மா வலிக்குது மாமா இடு மாமா அப்படின்றீங்க. அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. படுத்துட்டு பார்க்குறாரு. உங்கள் கண்ணெல்லாம் அவ்வளோ டியர்ஸ். பார்த்துட்டு, ஏய் ஏன்டி அழுகிற? எதுக்கு அழுகிற? மாமா இதெல்லாம் தப்பு தானே மாமா, ஏன் மாமா இப்படி பண்ண? அதுவா, எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும்டி. உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேனா, எனக்கு என்னன்னு தெரில. நேற்று உன்னை கிஸ் பண்ண அப்படி பிடிச்சி அப்படியே தலைக்கேறி நின்றுட்டுருது போதை. அதனால தான் இன்றைக்கி அது வச்சுருந்தா நான் ஏதாவது ஒன்று பண்ணிடுவேனோ அப்படின்ட்டு தான் இப்படி முடிச்சிட்டேன் அப்படின்றாரு. நீங்களா, அம்மா
ஏமாம்மா அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க? அதாவது தப்பாக நினச்சிப்பாங்க மாமா அப்படின்றீங்க. தேங்க் தான். சரி ஓகே மேரேஜ் பண்ணிப்போமா அப்படின்றாரு. நீங்களா? நான் இப்போ தானே காலேஜ் படிச்சுட்ருக்கேன். எப்படி மேரேஜ் பண்ண விடுவாங்க? பண்ணிக்கலாம். நான் அவங்க அப்பாட்ட வந்து பேசுகிறேன். பண்ணிப்போம் அப்படின்றாரு. நீங்களா? அம்மா எனக்கு இப்போ வலிக்குது அப்படின்றீங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு டேப்லெட் எடுத்து வந்து தராரு. இந்தா இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நீங்களா? இதுவும் ட்ரிக்கா அப்படின்றீங்க. ஏய் இல்லடி இது டேப்லெட் தான் போடு அப்படின்ட்டு இப்படி போட சொல்கிறாருடா. நீங்களும் அந்த டேப்லெட்டை போடுறீங்க. போட்டுட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. இன்னும் நீங்கள் ட்ரெஸ் அப்லாம் எதுவுமே பண்ணல. அப்படியே வந்துட்டு அவங்க பேக் ஹக் பண்ணிவிட்டு டேங் வந்து பக்கத்துலேயே படுத்திருக்காரு. அப்படியே அவங்க செஸ்ட் எல்லாம் ரப் பண்ணிகிட்டே படுத்திருக்காரு. நீங்களா? மாமா கையெடு மாமா, கொஞ்ச நேரம் தூங்குறேன், எனக்கு பாடியில் ரொம்ப பெயினாக இருக்குது. சரி ஓகே தூங்கு, ஆனால் நான் கையெல்லாம் எடுக்க மாட்டேன், அப்படியே தூங்கு அப்படின்றாரு. நீங்களா? மாமா தூங்குடி அப்படின்ட்டு அப்படியே தூங்க வைக்கிறாருங்களே. ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் பாஸ் ஆகுது. இப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. டயாங் தான் எந்திரிக்கிறாரு. நீங்கள் நல்லா டயர்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. டயாங் எந்திரிச்சு போயிட்டு ஒரு பனியனும் ஷார்ட்ஸும் மட்டும் போட்டு அவர் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அவங்க அம்மா தான் இருக்காங்க வெளியில். டேய் டயாங்கா எங்கடா வயனிங்கடா வீட்டில் காணோம்? வீட்டுக்கு தானே கொண்டு போய் விடுறதா சொன்னேன். வீட்டில் இல்லைன்னு அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கடா. அவள் எங்கே இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செப்பல் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் வயன் இங்கே இருக்கா? அம்மா ஆமாம்மா அவள் இங்கே தான் இருக்கா. ஓ சரி ஓகே. அவள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு போகிறாங்க. டயாங் வந்து அந்த கெஸ்ட் ரூம் முன்னாடி நின்றுட்டு அந்த டோர் லைட்டாக ஓப்பனில் இருக்குடா. அது டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. அவங்க அம்மா தான், டேய் எதுக்குடா இப்போ க்ளோஸ் பண்ண? என்னடா பண்ண? அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்கடா. டயாங் தான், அம்மா அது வந்தும்மா நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் அவசரப்பட்டோம்மா. நான் தான்மா எல்லாத்துக்கும் காரணம். கொஞ்சம் இன்னும் நானும் ஒன்றா இருந்தோம்மா அப்படின்ட்டு அப்படியே தயங்கிட்டே சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா தான் பல்லார்னு ஒரு ரப்ப டயாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்க? உங்கள் மாமாவுக்கு என்னடா பதில் சொல்கிறது? உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஐயோ என் பேரை கெடுக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்கியா எனக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறாங்க. அப்போ டயாங் தான், எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுமா அப்படின்றாரு. எங்கள் அம்மா தான் திரும்பி முறைச்சிட்டு, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணா? உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? அவள் சின்ன பொண்ணு, காலேஜ் படிக்கிற பொண்ணு, ஏன்டா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் தான் சொல்கிறேன்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணேன், ஒரு 1 வீக்கில் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே போயிடுறாரு. அந்த ரூம் டோரே திறந்துட்டு உள்ளே போய் லாக் பண்ணிக்கிறாரு. அவங்க அம்மாவா, ஐயோ டே கதவை தொறடா, வெளியில் வாடா முதல்ல அப்படின்றாங்க. அன்னைக்கு டயாங் வந்து, முதல்ல போய் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணு, அப்புறம் நாங்கள் ஒரு 6 ஹவர் கழித்து வரோம் டயாங் சொல்லிவிட்டு அப்படியே போய் படுத்துக்கிறாரு. உங்கள் பக்கத்துலேயே வந்து படுத்துட்டு அப்படி சொல்கிறாரு அவங்க அம்மாட்ட, மொயன் நல்லா தூங்கிட்டுருக்கா, கதவை தட்டிகிட்டே இருந்த, அம்மானு கூட பார்க்க மாட்டேன், நடக்கிறதே வேற போயிடு அப்படின்றாரு. அவங்க அம்மாக்கா தூக்கி வேறி போட்டுருது. என்ன பையன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க. அவங்கெல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்குலாம் இது எதுவுமே தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கி எந்திரிச்சு டயர்ட்னஸ்லாம் போனதுக்கப்புறம் எந்திரிக்கிறீங்க. டயாங் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அப்படியே எந்திரிச்சு வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து நீங்கள் போட்டுட்டு வந்தீங்களா காலேஜ்லேருந்து அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து வேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. வெளியில் உங்கள் அம்மா, அப்பா, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு ஷாக் ஆகிடுது. உங்கள் அம்மா வந்து அவங்கள பார்க்குறாங்க. என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்றாங்க. அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து அடிக்க வராங்க. டக்குன்னு டயாங் வந்து அந்த கையை பிடிச்சிட்டு, எல்லாம் நான் தான் பண்ணேன், நான் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவளுக்கும் இதில் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 வீக்கில் எங்களுக்கு மேரேஜ் வைங்க அப்படின்றாரு. அவங்க ஒன்றுமே பேச முடியல. டயாங் அப்படி சொல்கிறதுலே வந்து அவங்க பயந்துடுறாங்கடா. முறைச்சிட்டே வந்து சொல்லியிருப்பார். பயந்துட்டேன். சரி ஓகே 1 வீக்கில் மேரேஜ் வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டயாங்கை பார்த்துருக்கவே மாட்டீங்க. 1 வீக்கும் அப்படியே தள்ளி தான் வச்சுருந்துருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளாரே இதை வச்சு உங்களை வந்து அப்படியே கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. டயாங்கும் இந்த சைடு வந்து பார்த்துருப்பாரு உங்கள் வீட்டுக்கு. நீங்கள் வெளியில் வர்ற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிருப்பாருடா. மேரேஜ் அன்னைக்கு தான் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து அன்றைக்கி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் மேரேஜ் முடியுது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹைன்லாம் பண்ணிவிட்டு எங்கடி போனேன் 1 வீக்கா அப்படிங்கிறாரு. நீங்களா? நான் வீட்டில் தான் இருந்தேன் மாமா. 1 வீக்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், எனக்கு உடம்பு முடியல. ஓ அப்படியா, சரி ஓகே. அன்றைக்கி நான் பண்ணதுக்கு உடம்பு இல்லாமல் போனது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றாரு. நீங்களா? மாமா
இனிமேல் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு அப்படியே கண்ணடிக்கிறாரு. நீங்கள் தான் மாமா போ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே செஸ்ல வந்து அடிக்கிறீங்கடா. அப்போது உங்கள் அத்தை தான் இதெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கலாம் கிளம்புங்க அப்படின்றாங்க. அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் கூட்டம் இல்லைடா. நல்லா ஒரு 10 பேர் தான். அவங்க ரொம்ப ரிலேட்டிவ் தான் வந்து இருப்பாங்க. ஜேகே, காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் 4, 5 பேர் அவ்வளோதான் வந்து உங்களுக்கு கல்யாணம் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேவாடா? சரிடா, இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டில் பார்க்கலான்டா. இதுக்கு ஸ்பெஷல் பார்ட்லாம் கேட்டுறாதீங்க, போதும். இதுலேயே நான் முடிஞ்ச வரைக்கும் வச்சு செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கடவுளே, யூடியூப்லேருந்து அது வார்னிங் வந்துடக்கூடாது. ஓகே டன். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி சாட்டர்டே. பாய்.